முடி வெட்டுறதுக்கு வந்திருக்கேன். முடி வெட்டுறதுக்கு உட்காந்தாச்சு. முடி கட் பண்ண போறாரு. பார்த்தீங்களா, நம்மளால இருந்தா இருக்கிறா போல். அவர் தான் முடி வெட்டுறாரு. அவர் வீடியோ எடுக்க வேண்டாம், முடி வெட்ட போறாரு. நிறையா முடி வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இது நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கடை. நம்ம ஈஸியாரில் வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சிக்னல் இருக்குது. அந்த சிக்னலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லெஃப்ட் உள்ள வந்தால் பிள்ளையார் கோயில் லெஃப்ட்டு வந்தால் சடங்கு பேர் என்ன, லைஃப் ஸ்டைல் ஸ்டலூன் வந்து கேட்டீங்கன்னா யாராவது சொல்லுவாங்க. வாங்க, சூப்பராக விடணும். அப்போ சின்ன அப்போலேருந்து நான் இங்கே தான் மட்டுவேன். நான் குண்டமாக கோயிலில் போய் மொட்டை போடுறது, கோயிலில் போய் மொட்டை போடுறது. அதான் சொல்கிறேன், அப்படி மொட்டை போடுறதுக்கு அப்புறம் இப்போ தான் நான் வர்றாரு. 6-7 மாதம் கழிச்சு இப்போ தான் வந்துக்கிறேன். சரி, ஓகே, ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள். அந்த ரோஸ் பார்த்தா வீடியோ தான் கூப்பிடாது. அது ஒன்றும் யோசிக்க ஃபுல்லாக போயிட்டாரா? அண்ணனோட புள்ள நல்லா முறையாக இருக்காரு. இதெல்லாம் என்ன காமெடி? நான் எவ்வளோ முடிக்கு இந்த மாதிரி தான் கண்டாங்க. நல்ல நாட்டு தெரியல. நான் 4 நாள் ஐடியா பண்ணிட்டு வாங்கிக்க நைட்டில் வண்டி விட்டு தூங்க ஓடி போய் வர வேலை இருக்குன்னு பேஸ் பண்ணல. நீ கடை வச்சதுல ஒரு சிக்கன் கடை வந்துருங்க. யார் ரோட்டு கடை பாய் போகுந்தானே அவ்வளோ கிடையாது. நான் பார்த்து தான் வருவாங்க. இப்போ நம்ம அது கொட்டை மாதிரி போட்டு வச்சுக்க அவரை கோயில் கொடுத்தாங்க. கோயில் காசு கொடுத்தாங்க. தெரியாது, உங்கள் பேரில் போட்டாங்க.
கடை தொடர்பு எதுனா பிரச்சனை ஆகிறதா பண்ணுவாங்க. உள்ள அதே ஒரு தொழில் வச்சிருக்காரு. அதுவே அது நல்ல தொழில். கட் பண்ணுறேன். என்ன பண்ற? ஒரு எழுதுறா ஒன்னே இருந்தா அதெல்லாம் தேவையில்லை. இது ஃபோனே ஐஃபோனு. இவன் அதுல மெஞ்சரியா இல்ல 1 லட்சம் ரூபாய் போனுக்கு அதுவும் வேலையை தான் பண்ணேன். 10 கேமரா வாங்கினா ஒரு போன் வச்சுக்கிற கையில கேமரா வச்சுக்கிறேன். சரியா விஷயமா இருந்தாலும் அது ஓகே. முடியெல்லாம் வெட்டி முடிஞ்சது பார்த்தீங்களா? இப்படி கட் பண்ணியாச்சு. எப்படி வந்தாலும் எப்படி ஆகிட்டோம் பார்த்தீங்களா? சூப்பர் ஆகிட்டுண்ணா. ஓகே, நீங்கள் தான் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்களா முடிவெட்டு நீங்கள் தான் முடி வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் இன்னைக்கு ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை. நைட் ஓட்டிட்டு வந்து அப்படியே வந்து சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு அப்படியே வந்து முடி வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு குளிச்சுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இன்னைக்கு 4-5 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்துகிட்டு போயிடணும். ஓகே, முடி வெட்டி முடிஞ்சது. நம்ம வீட்டுக்கெல்லாம் போண்டிதான். ஓகே, சரிங்களா? லைஃப் ஸ்டைல் கடை ஓகேங்களா? அதான் கடை. கடை வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஈசிஆர் மெயின் ரோடு தெரியுதா? இந்த மெயின் ரோட்டில் அப்படியே லெஃப்ட்டு உள்ளே வந்துட்டோம்னா அப்படியே கடை. பார்த்தீங்களா ஈஸியான வழி. பார்த்தீங்களா, இதுதான் கடை. வெட்டி முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, முடி வெட்டியாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு நம்ம இன்னும் குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. நான் சொன்னேன்ல, நம்ம பிள்ளையார் கோயில், நம்ம ஈஸியாக மெயின் ரோட்டில் நான் சாமி கும்பிடுவேன்ல, அந்த பிள்ளையார் கோயிலில் வந்துட்டோம்னு சொல்லிங்கன்னா இப்படியே இந்த லெஃப்டில் நேராக போனால் அந்த சலூன். நம்ம வந்து ஈஸியாக மெயின் ரோடில் இருந்து மெயின் ரோடு தான். மெயின் ரோடு வந்து இப்படி வந்து இந்த பிள்ளையார் கோயில் லெஃப்டில் போனால் சலூன். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா, நான் சாமி கும்பிடுவேன்ல, அந்த பிள்ளையார் தான். நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அது பார்த்தீங்களா, வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். முடி வெட்டி முடிச்சு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு இதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்க முடியாது. இன்னும் ஈவினிங் வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிடணும் சீக்கிரம். சரி, ஓகே, நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். முடி வெட்டிட்டு வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்களா, நீங்களும் யாராவது முடி வெட்டணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் சொன்னேன்ல, ஈசிஆரில் வந்தவங்கன்னா ஈஞ்சம்பக்கம் சிக்னலில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம அப்படியே அந்த லெஃப்டில் ஒரு ரோடு போகும். அந்த ரோடு உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பிள்ளையார் கோயிலில் லெஃப்ட்டு வந்தால் லைஃப் ஸ்டைல் சலூன். அந்த சலூனுக்கு வந்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக வெட்டுவார். நான் வந்து எப்போயுமே அவர்கிட்ட தான் வெட்டுவேன். நம்மளுக்கு ரெகுலராக அவர் தான் முடி வெட்டுவா போல். நம்ம வந்து ரெகுலராக அவர்கிட்ட தான் முடி வெட்டுவோம். நீங்களும் வாங்க, வந்து சப்போர்ட் பண்ணி அவர்கிட்ட வெட்டிட்டு போங்க. நல்லா வெட்டுவார், சூப்பராக இருப்பார். எனக்கு எப்படி வெட்டிக்கான்னு நீங்களே பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் வந்து எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி நீங்களே பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் சப்போர்ட் பண்ணி வந்து அவர்கிட்ட வெட்டிக்கோங்க. நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீடு மேலே அந்த செடியெல்லாம் இருக்கலாங்க, வண்டி நிற்கிது. பார்த்தீங்களா, நம்ம வண்டி மூடி விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா மூடி விடலைன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாக நாய் எல்லாமே ஏறி எல்லாம் விளையாடி தள்ளி விட்டுரும். பார்த்தீங்களா,
வண்டி நிற்கிது மூடி விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். சரி ஓகே, நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா, நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா, வீட்டுக்கு வந்தாச்சு. சரி ஓகே, நீங்களே யாராவது வந்து முடி வெட்டணும் கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா நான் அந்த அட்ரஸ் சொல்லியிருந்தால அங்கே வந்து முடி வெட்டிக்கலாம். இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். பாய்.